குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நீட்டை கேன்சல் பண்ணு, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லு. அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டரை மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லி டிஸ்மிஸ் பண்ணோம். பிஜேபின்றது பதிவு பண்ணப்படாத ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத ஒரு ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இப்போ நடந்து கலவரம் இருக்கு இல்லையா, டெல்லியில் இது ஒரு தூண்டப்பட்ட ஒரு கலவரமாக தான் நம்ம பார்க்கணும். கமல்ஹாசன் சார் கூட சொல்லுவார், வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கரப்பாம்பூச்சி ஹாலுக்கு வந்து தான் என்ன பண்ணுவீங்க, சோறு போட்டு வளர்ப்பீங்களா இல்லை அடித்து போடுவீங்களான்னு கேட்பார். உண்மையிலே கேட்க வேண்டிய கேள்வி ஜனங்க, தமிழ்நாட்டு ஜனங்களும் இந்தியா ஜனங்க கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படி தானே, எல்லாமே அமெரிக்கன் ஃபண்டட் தானே. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமெரிக்காவிலேருந்து ஃபண்டு வரலன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை அவரே ஒத்துக்க போகிறாங்க? எல்லாம் தெரிஞ்சது தானே. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஜெயின் சார். நம்ம இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய சில போராட்டங்கள் பற்றி, நாடாளுமன்றத்துக்கு வெளியில் நடந்த போராட்டங்கள், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க தான் பேச போகிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃபாரின்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு, ஆன்லைன் மூலமாக குயிக்காக இங்கே லேண்ட் ஆகி ப்ரொட்டஸ்ட்குள்ளே தொடங்கிடுறாங்க. இங்கே நிறைய மாநில அரசியல் கட்சிகள் இருக்காங்க, தேசிய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் செய்ய முனையாதத நேற்று ஆரம்பித்த ஒரு கட்சி செய்ய முனைகிறாங்க அப்படின்னா உண்மையாகவே அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு கேட்க இருக்கிறேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி 2 மாசத்துல 2 கோடி பேரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் மூலமா. இன்னைக்கும் அது ஆன்லைன் பார்ட்டி தான். அது பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி. முதல்ல பேரளவில் மாத்திரமே இந்த நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம் கல்யாண பார்ட்டி, காது குத்தல் பார்ட்டி. ஒரு 4-5 பேர் மொத்தமாக போனாங்கன்னா அந்த கல்யாண பார்ட்டி வந்துச்சாப்பா கேட்போம்ல ஜென்ரலாக. அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பார்ட்டி தான் அது. பேரில் தான் பார்ட்டி இருக்கே தவிர இன்னும் அவங்க பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி. அதாவது அன்அக்கௌண்டபிள் குரூப் ஆஃப் பீப்புள், இண்டிவிஜுவல்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அது இந்தியர்களா இல்லை அமெரிக்காவிலிருந்து, அமெரிக்காவில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஜென்ரலாக இந்தியாவில் பிரச்சனைலாம் இந்தியாவில் தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக அமெரிக்காவில் கட்சி ஆரம்பித்தது இப்போ தான் நான் முதல் தடவை பார்க்குறேன். அதுவும் எதனால் ஆரம்பிச்சு, சிஜேஐ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்த்து அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ஆமாம், இல்லை அதுதான் இதெல்லாம் ஒரு கட்சியுடைய கொள்கையாக இருக்கு. இல்லை, முதல்ல அவர் என்ன சொன்னார், கரப்பாம்பூச்சி மாதிரி ஓடி ஒளிகிறாங்க அப்படின்றத சொல்கிறார். அதாவது பாரசைட்ஸ் மாதிரி இருக்காங்க, ஒட்டுண்ணிகள் மேலே இருக்காங்க. அவர் சொன்னதில் இப்போ 100க்கு 100 உண்மைன்றது நிரூபிச்சிட்டாங்க. பொறுப்பே இல்லாமல் இருக்காங்கன்றது தான் அவருடைய கருத்தை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேட், அதாவது அப்படியே மொழிபெயர்த்தோன்னா அவர் சொல்ல வந்த கருத்தை பொறுப்பு இல்லாமல் சுகத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சிலர் அப்படின்னு தான் சொன்னார். அவர் எல்லாரையுமே சொல்ல, எல்லா யூத்ஸும் அப்படி கிடையாது. உண்மையிலேயே அவர் சொன்னது சில பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னாரு. அதுக்காக ஆரம்பித்ததுன்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் அந்த பக்கம் இவர் சொல்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஓப்பன் ஆன பக்கம் தான் அது. அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கம் அப்படிங்கிறது இவர் சொன்னது ஒரு காரணமாக மாற்றினாங்களே தவிர, ஆனால் அவர் சொன்னது காக்கா உட்கார பணம் வர மாதிரி இது ஆல்ரெடி ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இன்னி வரைக்கும் அவங்க பதிவு பண்ணல. ஸோ அன்அக்கௌண்டபிள். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒட்டுண்ணிகள்னு சொன்னதுனால அந்த ஒட்டுண்ணி பேரில் காக்ரோச்னு ஆரம்பித்தாங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, நீட்டு வேணான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பிச்சு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நீட் வேணாண்டு அவங்க ஆரம்பிக்கல. இல்லை சோனோவாங் அவர் ஆரம்பிச்சது. ஆள் வேணும், ஐடியாலஜின்னு என்ன இருக்குது இப்போ ஒன்றே ஒன்று. இல்லை, எனக்கு என்ன கணேஷ், ஃபர்ஸ்ட்டு சோனோவாங் சூ தான் என்ன பண்ணுறாரு, போராட்டம் பண்ணுறாரு. அவர் முன்னாடியிலேருந்தே போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஹங்கர் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாரு. லாஸ்ட்ல தானே காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொப்பை. இல்லை, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி முதல் ஆரம்பித்த பிறகு இவங்க முதல் எய்ம் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒட்டுண்ணிகள்னு சொன்னாங்கன்னு சொல்லி கோவப்பட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நீட்டுன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் நீட்டு பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதை கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, இதை எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா, இந்த லீக் ஆனது
அதுக்கான விசாரணை நடக்குது. இந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தடவை எக்ஸாம் வைக்கிறோம். நீங்கள் சொன்னது வந்து அந்த யார் சொல்கிறான்றதை விட விஷயம் உண்மைன்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேர்வையை ரத்து செஞ்சுட்டு, ஏன்னா இப்போ ஒருத்தன் பிட் அடித்து பாஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணோன்னே ஒரே மாதிரி வேல்யூவேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா கேன்சல் பண்ணிடுது. கேன்சல் பண்ணிவிட்டு புதிதாக தேர்வு நடத்தி அதன் மூலமாக தான் இப்போ இது அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தப்பு நடந்தது, அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப அந்த மாதிரி கரெக்ட் பண்ண மினிஸ்டரை பதவி விலகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரும்ப நீட்டையே கேன்சல் பண்ணோம். சரி, நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட ஐடியாலஜி எதை நோக்கி நகருதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீட்டை கேன்சல் பண்ணு, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லு. அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டரை மோடி அவர்கள் வந்து ராஜினாமா செய்ய சொல்லி டிஸ்மிஸ் பண்ணோம். அதாவது பதவியை வந்து பறிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா போராட்டம், இப்போ நீங்கள் சொன்ன சோனம் வாஞ்சுக்கோட இஷ்யூ அப்போ தான் வருது. அதுக்கப்புறமா மோடி அவர்களே பதவி விலகணும். அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்டை நோக்கி நாங்கள் நகர்வோம். அதுக்கப்புறமா ராஷ்டிரபதி பவன், அதாவது ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிடுவோம். அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்டை உடைப்போம். நேபாள் மாதிரி பார்லிமெண்ட்டோ, இது நாம் எதுவுமே சொல்ல, நீங்கள் வீடியோவை பார்த்துக்குங்க. அது எல்லாமே இந்தியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, டேரெக்டாக பார்லிமெண்ட்டை நேபாள் பார்லிமெண்ட்டை எப்படி நாங்கள் கொளுத்துனோமோ, எப்படி உடைச்சோமோ, அதே மாதிரி இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை நாங்கள் உடைப்போம். இது எப்படி காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க? வேற என்ன பாலிடிக்ஸ் இருக்கு? அவங்க இங்கேருந்து டிஎம்கேலேருந்து போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இங்கே டிஎம்கேல இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் சில தலைவர்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையாக பார்க்கணுன்னா, நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு வர மாதிரி ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. உங்கள் இயக்கங்கள், நான் சொல்கிறேன், நான் வந்து எதிர்கட்சிகளையும் மற்ற கட்சிகளையும் கேட்குறது ஒரே ஒரு தான், நீங்கள் அவ்வளோ மலிவாக போயிட்டீங்களா? எஸ், நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறீங்க. யூ ஆர் பார்லிமெண்டேரியன். உங்களை ஓட்டு பாதுகாக்க வேண்டிய கடமை ஈச் அண்ட் எவ்ரி பார்லிமெண்டேரியனுக்கும் இருக்குது. நீங்கள் எப்படி போய் ஆதரவு? அக்கௌண்டபிலிட்டி இருக்குது முதல்ல. இவங்க எல்லாருமே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிகள், கரெக்டாக? இவங்க எல்லாருமே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள். யார்? திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை ஆம் ஆத்மி பார்ட்டியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள். இப்போ சப்போஸ் ஒரு காரை உடைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த காரை ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷனை இவர் அப்ஜித் திக்கே வரும்போதே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கலை. அமெரிக்காவிலேருந்து ட்ரெயின் பண்ணி அமிச்சாங்க. யார் ட்ரெயின் பண்ணாங்கன்றது அமெரிக்காவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மார்க்கோ ரூபியோக்கும் வெளிச்சம். வந்தோடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணி ஒரு 10 பேரை சாவடித்து அந்த அந்த இதை வந்து உடல்களை வைத்து கொண்டு ஒரு போராட்டம் பண்ணி ஏதாவது பண்ணலான்னு நினச்சாங்க. வரும்போதே அதாவது க்ரீன், நீ வரும்போதே வா, உனக்கு என்ன வேணும்? போராட்டம் பண்ணோம், புடி, உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல. எங்கே போராட்டம் பண்ண போகிற? ஜந்தர் மந்தர் தான், புடி, போய் அங்கே போய் உட்காந்துக்கோ. யார் யாரெல்லாம் அவங்க கூட வர போகிறாங்க, அது லிஸ்ட்டு கொடு, லிஸ்ட்டு, பர்மிஷன் இருந்தால் புடி, என்னென்னலாம் பண்ண போகிற? உண்ணாவிரதம் இருக்க போகிற, உண்ணாவிரதம் இருந்துக்கோ. இவ்வளோ நாள் போச்சே, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தானே இருக்குது. இன்றைக்கும் அவங்க சைடில் சிஜேபின்றது பதிவு பண்ணப்படாத, ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத ஒரு ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இப்போ நடந்து கலவரம் இருக்கு இல்லையா, டெல்லியில் வந்து இது வந்து ஒரு தூண்டப்பட்ட ஒரு கலவரமாக தான் நம்ம பார்க்கணும். இது வந்து மக்களாக தன்னிச்சையாக எழுந்து போராட்டம் பண்ண மாதிரிலாம் தெரில. அங்கே வந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாமே கிடையாது அப்படின்னா பசங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட்டின்னு வந்திருக்காங்க, சின்ன பசங்களை. ஆமாம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எதுக்காடா வந்தேன் அப்படின்னா, எக்ஸாமே கிடையாது, கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு போராட்டம், அதுக்கு நீ வந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்கூலில் எக்ஸாம் கிடையாது, வாங்க நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்காது, நிறைய லீவ், அந்த மாதிரி. இன்னொன்று, கல்லூரி மாணவர்களை, நீ இந்த வாட்டி இந்த போராட்டத்துக்கு வரலன்னா உன்னோட என் செமஸ்டர் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ நீ மிரட்டப்பட்டிருக்காரு அவங்க எல்லாமே. இந்த செய்தி அதாவது நீ வரலன்னா உன்னை வந்து இந்த வாட்டி பாஸ் பண்ண வைக்க மாட்டேன், நீ மரியாதையாக வர. அது நிறைய யூனிவர்சிட்டிஸ் டெல்லியில் இதுக்குன்னே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியிலலாம் அப்படி தான் ஆளுங்களை கூட்டின்னு வந்திருக்காங்க. அதே மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 5000லேருந்து 6000 பேர் மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 7500 பேர் தான் அந்த இடத்துல குழுமி இருந்தார்கள் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய செய்தி. அங்கே டெல்லியிலேருந்து சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னா 7500 நம்பர். ஆனால் இவங்க 25000 பேர் வந்துட்டாங்க, அப்படியே மோடி 148 கோடி பேர். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி 20000 பேரே வந்தால் கூட அது ஃபெயிலியர், ஆக்சுவலாக ஃபெயில்டு, பொய் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த கூட்டத்துக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி டியூஷன் சென்டர்லேருந்து நீ வரலன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ இது யாரெல்லாம் கூட்டியிருப்பாங்க, யாரெல்லாம் இதை வந்து கூட்டம் கூட்டுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கான ஆக்ஷன் பின்னாடி எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால்
மாணவர்களை திசை மாற்றி, அதாவது வழி தவறாக நடத்தி கூட்டிட்டு வந்துருக்காங்கன்றது தான் இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய செய்தி. இல்ல, இது இல்ல, வந்து இது யாரெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்க? சோனோ வாங்சு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சோனோ வாங்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு இல்ல, இங்கதான் ப்ராப்ளமே. இங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது பதிவு செஞ்சாதான் நீங்க சொல்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து சொல்ற எதுவுமே எல்லாமே அவங்கவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. நீங்க நீங்க என்ஜிஓவா, இல்ல கட்சியா, இல்ல ஒரு பேரவை மாதிரி ஃபோரம் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது ஆர்கனைசேஷனை எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் வேற வேற உங்களை எப்படி நாங்கள் அட்ரஸ் பண்ணணுன்றத இந்தியாவோட ஜனங்க தான் கேட்கணும். இந்த கரப்பாம்பூச்சி நம்ம கமல்ஹாசன் சார் கூட சொல்லுவார், வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற கரப்பாம்பூச்சி ஹாலுக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, சோறு போட்டு வளர்ப்பீங்களா இல்லை அடித்து போடுவீங்களான்னு கேட்பார். உண்மையிலே கேட்க வேண்டிய கேள்வி ஜனங்க, தமிழ்நாட்டு ஜனங்களும் இந்தியா ஜனங்க கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். இந்த கரப்பாம்பூச்சி நீ எங்கேருந்து வந்த, நீ யாருன்னு தான் கேட்கணும். வேறு எப்படி கேட்குறது? ஏன்னா இந்த கரப்பாம்பூச்சியை நான் கட்சின்னு அட்ரஸ் பண்ணுமா? இது ஆரம்பத்துலேருந்து நீ கட்சியா, இல்லை என்ஜிஓவா, இல்லைன்னா வந்து ஃபோரமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனமா, உன்னுடைய ஐடியாலஜி என்ன? ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இதை ஃபிட் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். கரெக்டாக? நீ யாருன்றது ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கான பதில் சொன்னால் மாத்திரம்தான் இதை நகரும். இதை நகர்த்த முடியாமல் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் எல்லாருமே உட்கார்ந்ததுக்கான காரணம் இவங்க இதை எந்த ஒரு இதுலேயுமே ஃபிட்டாக இல்லை இவங்க. ஸோ இப்போ அவங்க அரசியல் கட்சின்னா அரசியல் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயம் இருக்குது சார். இப்போது காங்கிரஸ் கட்சி திமுக போய் சோனோ வாங்சுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு டைரெக்டாக அவங்க போகலை. அதை தான் சொல்கிறேன். இப்போ இவங்க திமுக காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவித்தாலுமே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, திமுகவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, காங்கிரஸை பார்த்து கேள்வி என்னென்னா, எந்த பேசிஸில் நீங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறீங்க? சரி, இப்போ ஆர்கனைசேஷனே இன்னும் டிஃபைன் ஆகலையே. காங்கிரஸ் திடீர்னு ஏன் ஒரு ப்ரொட்டஸ்ட்குள்ளே போனாங்க? காங்கிரஸுக்கு வேற வழியே கிடையாது. காங்கிரஸுக்கு என்ன சொல்கிறது, இப்போ மோடிஜியை எதிர்க்கணும், மோடி அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும்ன்றது ஒரு அதுதான் எதிர்கட்சின்றது இங்கே பொறுத்த வரைக்கும். அதாவது நாடா இல்லை கட்சியா இல்லை மற்றதெல்லாம் பார்க்கும்போது நாடு தான் நீங்கள் முதல்ல எடுக்கணும். கட்சியை தாண்டி நீங்கள் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அது கூட கொஞ்ச நாள் கிடையாது உங்களுக்கு. யாருக்கு? காங்கிரஸ்க்கு எதிர்கட்சி தலைவர் கூட இல்லாமல் 14லேருந்து இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் கூட இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் அவர். ஸோ இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக அனைத்து பொறுப்புகளும் அவருக்கும் உண்டு. பொறுப்போடு அவர் நடந்துக்கணுன்றது தான் நம்மளுடைய. அவர் கேட்டா பிஎம் வீட்டுக்கு போயிடலாம். அது நான் என்ன சொல்கிறேன், நேற்றுக்கு பார்லிமெண்ட்டு போனார். பார்லிமெண்ட்டில் மோடி அவர்களே பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறமா நான் பிஎம் மோடியை போய் நான் வீட்டில் போய் பார்க்குறேன்றது வந்து தேவையில்லாத விஷயம். அது கேட்டால் கொடுக்க இல்லை, கேட்டாங்க கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். முதல்ல நீங்கள் அதாவது நம்ம 2 பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். அதுவும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது அலுவல் சார்ந்த வேலையா இல்லை அலுவல் முடிந்த பிறகு பர்சனலா அப்படின்றது தான் கேள்வி. அலுவல் சார்ந்த ஒரு விஷயம்னா நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் நானும் இருக்கும்போது நானே அப்பயே அவங்க பார்த்து பேசியிருக்கலாமே. அது அப்போ விட்டுட்டு திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞானோதயம் வருது, எதுக்கு நீங்கள் திடீர்னு போய் பேசணும்னு காலையில் தான் இப்போ பார்த்தான்ற ஒரு கேள்வி வரும்ல. அதுவும் அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமார் போயிடுறாரு, கேரளா சீஃப் மினிஸ்டர் சதீஷன் போயிடுறாங்க. அப்போது இது ஒரு வெல் ப்ரொட்டஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இதில் வந்து நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த போராட்டம் உள்நாட்டிலே தன்னிச்சையாக உருவாச்சா இல்லை வெளிநாட்டிலேருந்து தூண்டி விடப்படுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜென்ரலாக வெளிநாட்டிலேருந்து தூண்டி விடப்பட்டது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கட்சி தொடங்கப்பட்டதே, நான் சொல்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது கட்சின்னு வச்சு போயினா அப்படி தான் இவங்க அங்கே போகிறாங்கன்னா, இதை தொடங்கப்பட்டது அமெரிக்காவில், இதை தொடங்கியவர் அமெரிக்காவில் படித்து கொண்டிருந்தவர். அங்கேருந்து போராட்டத்துக்கு எப்படி படிக்கிறதுக்கு எதுக்கு போனாருன்னு தெரியாது, என்ன படித்தாரோ தெரியாது. ஆனால் போராட்டம் எப்படி பண்ணுறது, மக்களை எப்படி தூண்டி விடுறதுன்றத நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஆம் ஆத்மியில் அவர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியே அப்படி தானே, எல்லாமே அமெரிக்கன் ஃபண்டட் தானே. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமெரிக்காவிலேருந்து ஃபண்டு வரலன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை அவரே ஒத்துக்க போகிறாரா? எல்லாரும் தெரிஞ்சது தானே. ஸோ முன்னாடி தொடப்பத்தை அடிக்கிறது கரப்பாம்பூச்சி, அவ்வளோதான். தொடப்பம் ஃபெயில் ஆனதுனால கரப்பாம்பூச்சியை விடுறாங்களான்னு தெரியாது. ஸோ இங்கே ப்ராப்ளம் அவங்க சூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ரொம்ப. சோனம் வாங்சுக்கும் முகமது யூனுஸும் மூஞ்சி வச்ச மாதிரி ஃபோட்டோ இருக்குது பங்களாதேஷில் 2020 எடுத்த படம். நீங்கள் சும்மா போய் பாருங்களேன், சோனம் வாங்சுக் யாருன்னு தேடுங்க. நீங்கள் வெறுப்பெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நியூட்ரலாக எது நம்மளுக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு எது நல்லது நீங்களே யோசிச்சிங்க. நான் வந்து எதுவும் சொல்லலை. பங்களாதேஷ் இப்போ எப்படி இருக்குது, ப்ரொஃபஸர் யூனுஸ் வர்றதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் எப்படி இருந்தது,
யார் மாற்றினது? ஸோ இது இந்த கேள்வியை நான் பொது வெளியில் வைக்கிறேன். ஸோ யூனிஸ் மாதிரி இங்கே இந்த ஆளை கொண்டு வரதுக்கு பிளானா? அப்போ மோடிஜியை தூக்கிட்டு சோனம் வாங்சுக்கை பிரைம் மினிஸ்டர் ஆக போகுது அமெரிக்கா. டீப் ஸ்டேட், அமெரிக்காவோட டீப் ஸ்டேட் இதுக்கு தான் வேலை செய்தா? மார்க்கோ ரூபியோ மே மாதம் வந்தார், எங்கே வந்தார்? மார்க்கோ ரூபியோ இந்தியா வந்தாரா மே மாதம்? எங்கே வந்தார்? நேராக கல்கட்டா போனார். இந்த இந்த அங்கேருந்து எங்கேருந்து போன அங்கே கல்கட்டாவில் வந்து இறங்கினார். கல்கட்டாவிலேருந்து எங்கே போனார்? நேராக டெல்லி போகிறார். டெல்லியிலேருந்து அங்கேயே கிளம்பி போயிட்டாரா? போல ஜெய்ப்பூர் போகிறாரு. அதனால தான் அவரை வந்து சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கூட எங்களை வந்து வழி அனுப்பலை, ரிசீவ் பண்ணலைன்னா நீங்கள் டெல்லியில் வந்து இறங்கியிருந்தீங்கன்னா எம்ஓஎஸ்ன்னு ஒரு கேபினெட் மினிஸ்டரே வந்து உங்களை வரவேற்றிருப்பாங்க. ஏன்னா தேர்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த கண்ட்ரி யார்? அமெரிக்காவில் முதல்ல ஜனாதிபதி, அப்புறம் துணை ஜனாதிபதி, அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு தான் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனுக்கான வரவேற்பு கண்டிப்பாக மரியாதை வழங்கப்பட்டிருக்கும். எங்கேயே வந்து இருந்தாருன்னா டெல்லியில் இருந்தா. ஆனால் உங்களுக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருந்தது. அந்த பர்சனல் அஜெண்டா எங்கே போச்சுன்னா கொல்கட்டாவுக்கு போச்சு. கல்கத்தாவிலேருந்து டெல்லி வந்து மீட்டிங் முடிச்சுட்டு நீ அங்கேருந்து கிளம்பினா கூட பரவாயில்ல, நீ அங்கேருந்து நேராக அங்கே போன ஜெய்ப்பூர் போய் ஜெய்ப்பூர்லேருந்து எங்கேருந்து வந்த எங்கேருந்து போனேன்னு தெரியாத அளவுக்கு நீ போகிற அளவுக்கு உனக்கு பிளான் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த போராட்டத்துக்கான அச்சு அதை என்ன சொல்கிறது, பந்தக்கால் வந்து மே மாதமே நடப்பட்டு விட்டதா அப்படின்ற கேள்வி நான் வைக்கிறேன். இன்னொன்று, இந்த எஃப்சிஆர்ஏ தான் இப்போ பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இந்த மசோதா, அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தது, இதில் மசோதா ஒன்று பாஸ் பண்ண இருக்குது. அது எஃப்சிஆர்ஏ, வெளிநாட்டிலிருந்து பணம் வருவதென்றால் அந்த பணத்துக்கான ஆதாரங்கள், அதை எப்படி செலவு பண்ணதுக்கான ஆதாரங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அந்த மசோதாவில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ண போகிறாங்க. இதை பாஸ் பண்ண விடாமல் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் இதுக்காக தான் இவர் மே மாதமே அங்கே போனார் கொல்கத்தாக்கு. சோனம் வாங்சுக் இருக்கார்ல, இவரே ஒரு என்ஜிஓ வச்சுருக்காரு. இவருடைய முதல் மனைவி வந்து ஒரு அமெரிக்க பிரஜை. இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க. அந்த என்ஜிஓவுக்கு வந்த பணத்தில் சில விதி மீறல்கள் இருக்குதுன்னு அது தனியாக ஒரு வழக்கு போயிட்டுருக்கு, இப்போவும் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ வச்சுக்கிட்டு இந்த பர்சனை நீங்கள் பிரைம் மினிஸ்டராக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா? 4 படம். அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன், இவங்க வந்து உக்ரைனில் பண்ணதை வந்து இந்தியாவில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உக்ரைனில் இதே தான் நடந்தது. ஏன்னா நடுவில் ஒரு பேர்னா ஒரு என்ன சொல்கிறது, காமெடியன் தான், யார், வொலடிமிர் ஜெலன்ஸ்கி அப்படின்ற ஒரு பப்பட் வந்து ஒரு காமெடியன் ஒரு சீரியலில் நடித்தார் பிரசிடென்ட்ன்ற பேரில். அது அவரே பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு ஒரு ஹீரோ மைதானெலாம் எடுத்து படித்து பாருங்கள். இதே மாதிரி தான் உக்ரைனில் நடந்த விஷயம், இதே மாதிரி தான் ஆரம்பிச்சிது உக்ரைன்லேயும். எப்போது நாட்டுக்கு ஆதரவாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த தலைவரை அப்புறப்படுத்தி விட்டு ஒரு கைப்பாவையாக செயல்படும் இப்போ இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம். இதற்கு பல மிஷன்ஸ் இருக்குது, இந்தியாவிலையும் சரி, உள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி. அதெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கு, உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த படத்தில் நடித்ததுக்கு, அதாவது 3 Idiots நம்ம நண்பனில் கூட அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த முதல்ல படம் வந்தது ஹிந்தியில் 3 Idiots. அமீர் கானும் சொல்லிட்டாரு, படத்தோட டேரக்டர் கதாசிரியரும் சொல்லிட்டாரு, இந்த கதைக்கும் சோனம் வாங்சுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்களாம் எடுத்து போட்டுக்கினானுங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அந்த படத்தை தான் அப்படியே விஜய் சார் அது கட் அண்ட் பேஸ்ட்லாம் கிடையாது, அதுக்கு சம்மந்தம் இல்லை. நண்பன் வந்து அப்படியே 3 Idiots வந்து கட் அண்ட் பேஸ்ட்ன்றதுனால, ஸோ முதல் ஃபஸ்ட்டு இதுவே கதையே இது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்றதுனால விஜய் சார் நடிச்சதும் இல்லைன்னு தான் போகும். ஸோ அதனால் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதும் சரி, அமீர் கானுக்கும் சம்மந்தமே இல்லைன்னும் போது, ஸோ நீங்கள் வேறு ஏதோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபெயில் ஆகிடுச்சுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக எஃப்சிஆர்ஏ மசோதா பாஸ் ஆகணும். இது பாஸ் ஆச்சுன்னா தான் இந்தியாவுக்கு நல்லது. இதை பாஸ் ஆகலைன்னா நம்மளும் அடுத்த உக்ரைன் மாதிரியோ, இல்லைன்னா பங்களாதேஷ் மாதிரியோ, பாகிஸ்தான் மாதிரியோ, இல்லைன்னா நேபாள் மாதிரியோ ஆவதற்காகத்தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில டீப் ஸ்டேட் ஆர்கனைசேஷன், நான் டைரெக்டாகவே சில பேர்லாம் சொன்னேன். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றி திரிந்த அமெரிக்காவுடைய ரிஜிம் சேஞ்சோடைய எக்ஸ்பர்ட் வேன் டைக் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் ஜெயிலில் இருக்கார் இந்தியாவில். அவர் கூட 6 உக்ரைனியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இங்கே என்ன வேலை? நான் கேட்குற கேள்விக்கு மக்களே பதில் சொல்லிக்கிட்டோம். இன்னொன்று, ஒரு உக்ரைனிய பெண்மணி 2 வாரங்களுக்கு முன்பாக நேபாள் உத்தரப்பிரதேச பார்டரில் கைது செய்யப்படுறாங்க. அவங்களுடைய விசா வந்து 2022 காலாவதி ஆகிவிட்டது. அவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. 2022 விசா எக்ஸ்பைரி ஆகிட்டு நீ கிட்டத்தட்ட 4 வருடமாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேள்வி போயிட்டுருக்கு. இன்னொரு முன்னாள் கப்பற்படை வீரர், அமெரிக்காவுடைய கப்பற்படை வீரர்
உத்தரப்பிரதேசத்தை குறிவைத்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து நேபாள் பார்டர் வழியாக தப்பி செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் இப்போது சிறையில் இருக்கிறார். இது எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். டார்கெட் எங்கே போகுதுன்றது உத்தரப்பிரதேச எலெக்ஷனா இல்லை மோடி அரசாங்கத்தின் மீது வைக்கப்படும் குறியா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. சரி, சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தார்மீக பொறுப்பை எடுத்துன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1500 முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு இந்தியாவில் இந்த அரசாங்கம் இல்லாமல். சரி, இப்போ சிம்பிளா அப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டு போகலாம்ல பொறுப்பை எடுத்துட்டு, ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ அதாவது காரணமாகிறாரு? இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கிறதுன்றது ஒன்று இருக்கட்டும். ஒரு தவறு நான் சொல்கிறது 1500 முறை நடந்திருக்கு. நான் சப்பக்கட்டோ இல்லை முட்டு கொடுக்கலாம் இல்லை. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு சொன்னால் இவ்வளோ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் ஆக சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. 1947லேருந்து 2014 வரைக்கும் நிறைய கிட்டத்தட்ட ஃபுல் மெஜாரிட்டி ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்துலையுமே வச்சுருந்தாங்கல்ல. ஒரு தடவை கூட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலையா? இதே மாதிரி நீங்கள் விட்டிங்களா? ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எப்போவுமே ஒரு தேர்வு அப்படின்னு வரும்போது இதுதான் வரைமுறைன்னு ஒன்று வரவே வராது, மாறிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வந்து தெர் இஸ் நோ கம்ப்ளீட்லி அப்படியே இதுதான் பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. இட் ஹாஸ் டு அடாப்ட் அண்ட் தென் இட் ஹாஸ் டு அடாப்ட் த சேஞ்ச். இப்போ நீங்கள் கல்லூரிகளுக்கு போனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுகள்லாம் ஓப்பன் புக் சிஸ்டமே வச்சா கூட பசங்களால் எழுத முடியுமான்ற கேள்வி பார்த்துக்குங்க. இதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் திஸ். இனிமேல் படித்து எழுதுவதை பார்த்தே புக்கை கொடுத்துட்றேன், இதிலேருந்து நீ ஓனாக எழுது அப்படின்ற மாதிரி சிஸ்டம் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி சிஸ்டம் வந்தாலும் பசங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்போ தெர் இஸ் ஆல்வேஸ், அதாவது ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஏஐ இருக்குது, நாளைக்கு வேறு ஏதாவது வரும். இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வரும்போது வேறு மாதிரி இருந்தது. இது ஷீட்டில் ஷேடிங் ஷீட்ஸ்லாம் இருந்தது அதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது, மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் வரதான் செய்யும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதான் முதல் பாயிண்ட். இல்லை, இந்த பிரச்சனை இவ்வளோ நாளும் பிஜேபி விட்டு பிடிச்சாங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி வராங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, ஒரு அன்ரெஜிஸ்டர் பார்ட்டி இப்படி பண்ணலாமாங்கிற ஒரு கொஸ்டின் பண்ணல. சோனம் வாங்சுக்குடைய இவ்வளோ நாள் போராட்டத்தை ரொம்ப சாதாரணமாகவே அவங்க கடந்து போகிறாங்க. இல்லை சாதாரணமாலாம் கடக்கலை. இது எல்லாமே எதிர்பார்த்தது தான். இது மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் விட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையை அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி கையாளுறாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒருவர் மரணம் எழுதியிருந்தால் இந்த இடத்துல இந்த போராட்டத்தில் ஒரே ஒரு தலை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஊடகங்கள் வேறு மாதிரி எழுதும். முக்கியமாக சொல்லணும்னா வெளிநாட்டு ஊடகங்கள் இதுக்காக காத்திருக்கிறாங்க. பிபிசி இருக்குல்ல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க, உலகம் முழுக்க ஜென்சி போராட்டம் இருக்குது, இந்தியாவில் ஏன் ஜென்சி போராட்டம் நடக்கவில்லை அப்படின்னு டைரெக்டாக வந்து பிபிசியில் ஆர்டிக்கலை எழுதுகிற அளவுக்கு ஒரு நல்ல எண்ணம் படைத்த வெளிநாட்டு ஊடகங்கள் தான் நம்ம ஊரில் ஓடிச்சிட்ருக்கோம். நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம். ஸோ அதை கிரியேட் பண்ண இந்த ப்ராப்ளம் வந்து தே வேர் எக்ஸ்பெக்டிங் திஸ். அதாவது பிபிசியாக இருக்கட்டும், சிஎன்என்னாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வாஷிங்டன் போஸ்ட்டாக இருக்கட்டும், நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்பார்ப்பது ஏன் சைனா பக்கம் மாத்திரம் என்ன எல்லாம் அவங்க மாத்திரம் உத்தமன்களான எல்லாரும் எதிர்பார்க்கறதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரணும் அப்படின்றது தான். இந்தியாவுடைய ஸ்டெபிலிட்டியை உடைக்கணும், இந்தியாவோட ஸ்டெபிலிட்டி உடைக்கணும், இந்தியாவில் சட்ட திருத்தம் வரக்கூடாது, அப்போ தான் நம்மளை அடிமையாக வச்சுக்க முடியும். ஹவு காங்கிரஸ் அது அவங்க தான் பதில் சொல்லணும். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா எஃப்சிஆர்ஏ மூலமாக பலன் அடைபவர்கள், அதாவது எஃப்சிஆர்ஏல இருக்கக்கூடிய ஓட்டைகள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக பலன் அடைபவர்களுக்கு இது பெரிய பிரச்சனை. எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்டு அது வந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க எல்லாம் பிரச்சனை எல்லாம் வரும். எஃப்சிஆர்ஏ கணக்கு காட்டணும், முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லணும். இப்போ சோனம் வாங்சுக்காலே பதில் சொல்ல முடியாது தானே, எங்கேருந்து வந்தது, எதுக்காக வந்தது, நீ எப்படி செலவு பண்ண, இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் கேட்குற வரவு செலவு கணக்கு தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. உனக்கு எங்கேருந்து பணம் வந்தது, எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பணத்தை, எவ்வளோ செலவு பண்ண, இந்த செலவுக்கெல்லாம் ஆதாரம் என்ன, இவ்வளோதான். இதை ஒழுங்காக கொடுக்கறதுக்கே முடியாத ஆளுங்க தான் எல்லாருமே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மதர் ஆஃப் ஆல் கிரைம். நான் திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பணம் தான் மிகப்பெரிய குற்றத்திற்கான ஆதாரம். அதுதான், அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே முடிஞ்சிடும். மதர் ஆஃப் ஆல் கிரைம்ஸ் இஸ் அ ஃபினான்ஷியல் கிரைம். இதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் சாதாரணமாக வரவு செலவு கணக்கில் ஆரம்பித்து கட்சிகளுக்கான வந்து போகிற செலவு வரைக்கும் இருக்கக்கூடிய பணம் எங்கேருந்து வருகிறது, எதற்காக ஒருத்தவங்க உங்களுக்கு பைசா கொடுக்குறாங்கன்னா எதுக்கு கொடுக்குறான்னு முதல்ல கேளுங்க. அவ்வளோதான், கேட்குறது வேறு எதுவுமே கிடையாது. வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க பணம் கொடுக்குறான். ஸோ இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, சிம்பிளாக கேட்குறேன். இப்போ அபிஜித் இவருக்கு வந்து எதுக்காக அங்கே போனார்ல, இவரை வந்து அப்படியே இவர் எந்த காசில் போனார்னு பார்க்கணும், அவருக்கு எந்த இடத்துலேருந்து பணம் வந்ததுன்னு பார்க்கணும். இங்கேயே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது வெளியிலேருந்து பணம் வர்றதுக்கு,
இதெல்லாம் எங்கேருந்து வருது, எதுக்காக அவன் பணம் கொடுக்கணும், இங்கேருந்து 10 பேரை கூட்டின்னு போய் ட்ரெயின் வேறு பண்ணி கூட்டின்னு வந்து விட்றான், எதுக்காக இவனெல்லாம் கூட்டின்னு போகணும். இந்த நாயெல்லாம் குட்டியாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் ஒரு 2 நாள் வச்சுட்டு திரும்பி கூட்டின்னு வந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் வந்து அந்த பக்கம் போகும்போது குலைக்காது. அந்த மாதிரி வேணால் அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்களா? நான் சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தர லோக்கலாக இருக்கும். ஆனால் திஸ் இஸ் வாட் த எம்பையர் ஹஸ் பீன் டூயிங். ஸோ எல்லா நாட்டிலேருந்தும் ஆளுங்களை பிடிச்சின்னு போய் உட்கார வச்சு ட்ரெயின் பண்ணி திரும்ப கொண்டு வந்து விட்டு எதுக்காக? ஸோ நீங்கள் இந்த நாட்டுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த நாடு நம்மளோட சொல்கிறத அந்த கேட்கணும், நாட்டுக்கு ஆபத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது. அவ்வளோதான். சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு ட்ரைனிங், வேற என்ன. ஸோ இது வந்து எல்லா நாடுகள்ல இருந்தும் நடக்குது. இந்தியா இப்போதாவது முழித்து கொள்ள வேண்டும். பணம் வெளியிலேருந்து வருதுன்னா எதுக்காக? லீ குவான் யூ சொல்லுவார், அதாவது ஒரு சிஏ ஏஜெண்ட்டை பிடிச்சிட்டாங்க சிங்கப்பூரில். பிடிச்ச உடனே அவனை விட சொல்லி கேட்டிருக்காங்க. நான் விட முடியாது, அவனை நான் கண்டிப்பாக வீல் ட்ரை ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு இவ்வளோ பணம் தரேன், அவனை விட்டுடு அப்படின்ன உடனே அதெல்லாம் வேணாம், எனக்கு கொடுக்க வேண்டிய எய்டு ஒழுங்காக வர வேண்டிய பணத்தை ஒழுங்காக கொடு, நீ இந்த மாதிரி பிளாக்ல டீல் பண்ண வேணான்னு சொன்னதை லீ குவான் யூ சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம டீல் பண்ணணும். ஸோ நீ எனக்கு வர வேண்டியதை ஒழுங்காக கொடு, எஸ். சும்மா நீ வந்து பூசி மெழுகிற மாதிரி ஆளுங்களுக்கோ இல்லை ஆர்கனைசேஷன்ஸுக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். $21 மில்லியன் இந்தியாவுடைய தேர்தலை குறிவைத்து இந்தியாவில் தேர்தலை விதிகளை, இந்தியாவின் தேர்தலின் முடிவுகளை மாற்றுவதற்காக அமெரிக்கா $21 மில்லியன் செலவு செய்தது. நான் சொல்லலை, அமெரிக்க ஜனாதிபதியாக உட்கார்ந்திருக்கும் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அவர்கள் சொன்னது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. அதாவது இந்தியாவுக்கான ஆபத்துக்கள் எங்கேருந்து வருது, யாரால வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் பின்னாடி இருந்து நம்ம பார்க்க வேண்டியதுக்கு, ரொம்ப அலச வேண்டியது இருக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி. ஜெயின் சார். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி நம்ம சந்திக்கலாம். நன்றி.